அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் அமினோ ஆசிட்ஸ். நேற்று புரோட்டீன் பத்தி பார்த்தோம் இல்லைங்களா? இப்ப புரோட்டீன் தான் நம்ம பாடிக்கு ஃபுல்லா பில்டிங் பிளாக்ஸ். ஒரு செவத்துக்கு செங்கல் இருக்கிற மாதிரி பில்டிங் பிளாக்ஸ் வந்து புரோட்டீன். அந்த புரோட்டீனே எதனால ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா அமினோ ஆசிட்ஸ்னாலதான் ஆயிருக்கு. ஓகே, சரி. இப்போ அமினோ ஆசிட்ஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, எத்தனை அமினோ ஆசிட்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம பாடியில 20 அமினோ ஆசிட்ஸ் நமக்கு வேணும். அந்த 20 அமினோ ஆசிட்ஸ்ல வந்து 9 அமினோ ஆசிட் எசென்சியல் அமினோ ஆசிட்னு சொல்றோம். ஏன்னா அதை வந்து நம்ம உணவு மூலமா தான் நம்ம பாடிக்கு கொடுக்க முடியும். அதனாலதான் அது வந்து எசென்சியல் முக்கியமான அமினோ ஆசிட்ஸ். மீதி 11 அமினோ ஆசிட் வந்து நான் எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ். அது ஏன்னா இந்த 9 அமினோ ஆசிட் உணவு மூலமா எடுத்துக்கும் போது நம்ம உடம்புக்குள்ள போய் நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், அந்த மெட்டபாலிசம் சொல்லுவாங்க, வளர்சிதை மாற்றம் ஏற்பட்டு அது மூலமா நம்ம உடம்பு தானாகவே மீதி 11 அமினோ ஆசிட்ஸை ப்ரிப்பேர் பண்ணிக்கும். அதனாலதான் இதையே நான் எசென்சியல் அமினோ ஆசிட்னு சொல்றோம். தேவையில்லாத அமினோ ஆசிட் கிடையாது, கண்டிப்பா தேவை. ஆனா உணவு மூலமா கொடுக்க வேண்டியது அதுதான். ஓகே, சரி. இப்போ இந்த லிஸ்ட்ல பாருங்க, எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் வந்து இந்த 9. இந்த நேம் எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கிரீக் அண்ட் லாட்டின் மாதிரி இருக்கும். ஆனா இந்த 9 அமினோ ஆசிட் ஒன்னொன்னையும் பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம். சரி, இப்போ இந்த எசென்சியல் அமினோ ஆசிட், நான் எசென்சியல் அமினோ ஆசிட் ரெண்டுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த பாசியில மணி கோர்ப்போம் இல்லைங்களா, இந்த நரம்புல வந்து மணி எல்லாம் கோப்போம்ல, அந்த மாதிரி மணி மாதிரி தனித்தனியா இருக்கு. இது எல்லாத்தையும் என்ன பண்ணும்னா நம்ம பாடிக்குள்ள போயிட்டு நம்ம எசென்சியல் அமினோ ஆசிட் உணவு மூலமா எடுத்துக்கிறோம். அது உள்ள போய் மீதி 11 நான் எசென்சியல் அமினோ ஆசிட் ப்ரிப்பேர் பண்ணிக்குது. இந்த ரெண்டும் சேர்ந்து நமக்கு இந்த மாதிரி நம்ம அந்த மணி கோர்க்கிறோம் இல்லைங்களா நரம்புல, அது மாதிரி கோத்து புரோட்டீனா ஃபார்ம் ஆயிக்குது. சோ ஆயிரக்கணக்கான புரோட்டீன் நம்ம உடம்புக்கு வேணும். இந்த 20 அமினோ ஆசிட் நம்ம நல்லா கொடுத்துட்டோம்னா பாடி வந்து எங்கெங்க எந்த புரோட்டீன் வேணுமோ அதை ப்ரிப்பேர் பண்ணி நம்ம பாடியில வேலைகளை நல்லா செஞ்சிடும். இதுதான் ஒரு கம்ப்ளீட் புரோட்டீன் மாதிரி ஸ்ட்ரக்சர். இதுல வந்து எசென்சியல் அமினோ ஆசிட், நான் எசென்சியல் அமினோ ஆசிட் எல்லாமே வந்து இதுல இருக்கு. சரிங்களா? இப்போ இன்னொன்னு கூட சொல்லுவாங்க, இது இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸ் மாதிரி இந்த அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே இதெல்லாம் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து நமக்கு ஒரு வேர்டும் சென்டென்ஸும் புரோட்டீன் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்குதுன்னு சொல்லி. ஓகே, இப்போ நம்ம இங்க சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, இந்த ஒரு அமினோ ஆசிட பத்தியும் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு முன்னாடி அந்த அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் எதை ஃபுட்ல ரிச்சா இருக்குதுன்னு பார்த்தோம்னா, நல்ல அப்படியே ஃப்ரெஷ்ஷான பழங்கள், காய்கறிகள், அப்புறமா வந்து நம்மளோட ட்ரை ஃப்ரூட்ஸ், அந்த மாதிரி இதுலதான் நமக்கு நிறைய இருக்குது. எப்போ இந்த மாதிரி ராவா நல்லா எடுத்துக்கிறோமோ அப்போ அமினோ ஆசிட்ஸ் அப்படியே உடம்புக்கு கிடைக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, இப்போ நம்ம ஒரு அமினோ ஆசிடா பார்க்க போறோம் இல்லைங்களா. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போற அமினோ ஆசிடோட பேரு ஹிஸ்டிடின். இந்த ஹிஸ்டிடின் என்ன பண்ணுதுன்னா, ஹிஸ்டமைன் அப்படிங்கிற ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டரை ப்ரொடியூஸ் பண்ணுது. நியூரோ டிரான்ஸ்மிட்டர்னா என்ன, நம்ம நரம்பு மூளை வந்து மெசேஜஸ் எல்லாம் கடத்துது இல்லைங்களா, அந்த மாதிரி மூளையில இருந்து எல்லாத்தையும் நரம்பு மூலமா கடத்துறது தான் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ். இப்ப இது எப்படி மூளையில இருந்து இந்த தண்டுவட வழியா எந்தெந்த பார்ட்டுக்கு போகணுமோ, எந்தெந்த நரம்பு செல்களுக்கு போகணுமோ அங்க எல்லாம் போகுது. அது எப்படி போகுது, எல்லாம் மூளை, ஸ்பைனல் கார்டு எல்லாமே வந்து இந்த மாதிரி நியூரான்ஸ் சொல்லுவாங்க, நரம்பு செல்கள் மூலமா இது வந்து ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் ஆயிருக்கு பாருங்க. இது மூலமா வந்து பாடியோட ஒவ்வொரு பார்ட்டுக்கும் வந்து போகும். ஏன்னா மூளையோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் இப்படிதான் போகும். சரி, அதே மாதிரி இந்த பிக்சர்ல பிரெயின்ல இருந்து ஸ்பைனல் கார்டுல இருந்து எந்தெந்த ஏரியால போய் ஆக்ஷன் நடக்கணுமோ அங்க எல்லாமே வந்து கடத்தும். சோ இந்த மாதிரி கடத்துற நியூரோ டிரான்ஸ்மிட்டரை ப்ரொடியூஸ் பண்றது இந்த ஹிஸ்டிடின் தான். அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டரோட பேரு ஹிஸ்டமைன். இந்த ஹிஸ்டமைன் என்ன பண்ணும்னா, நம்ம பாடியில ஏதாவது அலர்ஜி, ஏதாவது வைரல் இன்ஃபெக்ஷனோ பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சுன்னா பாடி எல்லாம் நமக்கு தடிச்சுக்குது இல்லைங்களா, ரெட்டா, அதைய வந்து கொடுக்கறது இந்த ஹிஸ்டமைன் தான். இது என்ன பண்ணும், நம்ம இம்யூன் சிஸ்டத்தை போய் இன்டியூஸ் பண்ணி பாடிக்குள்ள வந்து உனக்கு அலர்ஜி இருக்குது, அதை நீ வெளியில காட்டுங்க போதுதான் நமக்கு வெளியில இந்த மாதிரி எல்லாம் தெரியுது. இப்படி தெரியறதுனால நமக்கு பாடிக்குள்ள அலர்ஜி இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிச்சுக்கிறோம். ஓகே, இல்ல ஹிஸ்டமைன் ரிலீஸ் ஆகலன்னு வச்சுக்கோங்க, அலர்ஜி நமக்கு தெரியாம போயிடும். அப்போ வேற மாதிரி எஃபெக்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இன்னும் இந்த ஹிஸ்டமைனோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கான ஆசிட்ஸ் செக்ரேட் பண்ணுது. அப்புறம் நமக்கு இது வந்து நைட் தூங்குறோம், காலையில எழுந்திக்கிறோம், அது வந்து நம்ம பாடிக்குள்ள ஒரு பயாலஜிக்கல் கிளாக் இருக்கும். இது சர்க்கேடியன் ரிதம்னு சொல்லுவாங்க. இது வந்து நல்லா வேலை பண்றதுக்கு நமக்கு ஹிஸ்டமைன் வந்து கண்டிப்பா வேணும். ரீப்ரொடக்டிவ் ரோலுக்கும் ஹெல்ப் பண்ணுது. அடுத்தது பாத்தீங்கன்னா ஹிஸ்டிடின் சொன்ன அமினோ ஆசிட், அது என்னென்ன வேலை பண்ணுதுன்னா, நமக்கு பிளட் செல்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுது, growth, டிஷ்யூ ரிப்பேர் ஹெல்ப் பண்ணுது. மெயினா பாத்தீங்கன்னா இந்த நியூரான் சொன்னேன் இல்லையா, இதுக்கு மேல ஒரு மைலின் ஷீட்னு ஒரு ஷீட் இருக்கும். இது இருந்தாதான் பிரெயின்ல இருந்து இன்ஃபர்மேஷன் ஃபாஸ்டா எல்லா பாடி பார்ட்ஸ்க்கும் போகும். அப்போ இந்த மைலின் ஷீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது அந்த ஹிஸ்டிடின். ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம டாக்டர் ரேஸ்டாண்ட் என்ன சொல்றாருன்னா, இந்த மைலின் ஷீட் நல்லா இருந்தாதான் நம்மளோட பிரெயின் செல்ஸ் எல்லாம் நல்லா ஆக்டிவா இருக்கும். இது இல்லைன்னா மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ் அப்படிங்கிற ஒரு நம்ம நரம்பு சம்பந்தப்பட்ட ஒரு டிசீஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு.
வச்சுக்கணும்னு சொல்றாங்க. இப்ப ஹிஸ்டடின் சரியா இல்லைன்னா நமக்கு அனீமியா வரும், லோ பிளட் சுகர், ஆர்த்தரைட்டிஸ், கிட்னி டிசீஸ் எல்லாம் வரதுக்கான சான்சஸ் அதிகம். ஓகே, அடுத்த அமினோ ஆசிட் பாத்தீங்கன்னா ஐசோலியூசின்ங்கிற அமினோ ஆசிட். இது என்ன பண்ணுதுன்னா, நான் நேற்று சொன்ன நம்மளோட ரெட் பிளட் செல்ஸ் தான் எனர்ஜி ஆக்சிஜன் எடுத்துட்டு போய் எனர்ஜி எல்லாம் ரிலீஸ் பண்ணுது. அது ஆக்சிஜன் எடுத்துட்டு போறதுக்கே ஹெல்ப் பண்றது இந்த ஐசோலியூசின் தான். அப்புறமா எல்லா அமினோ ஆசிட்ஸுமே நம்மளோட மசில்ஸ் நல்லா டெவலப் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகே, இந்த ஐசோலியூசின் பிளட் சுகர் லெவல கண்ட்ரோல் பண்ணுது. நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது பாடி எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்ப ஐசோலியூசின் கம்மியா இருந்தா மசில்ஸ் எல்லாம் சரியா இல்லாம அப்படியே தின்னிங் ஆஃப் மசில்ஸ் வரதுக்கான சான்சஸ் அதிகம். சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா லியூசின் அப்படிங்கிற அமினோ ஆசிட். இதுவும் சதைகளை நல்லா ஸ்ட்ராங்கா வச்சுக்க ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் நம்மளோட பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுது. இது பாத்தீங்கன்னா growth ஹார்மோன், நம்மளோட வளர்ச்சி ஹார்மோன் நம்ம பிட்யூட்டரி கிளாண்ட்ல இருந்து செக்ரீட் பண்றதுக்கு இந்த லியூசின் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் காயங்கள் ஏதாவது ஆயிருச்சுன்னா அது ஈஸியா ஆறுறதுக்கு இந்த லியூசின்ங்கிற அமினோ ஆசிட் கண்டிப்பா நம்ம பாடிக்கு வேணும். சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா லைசின் அப்படிங்கிற அமினோ ஆசிட். இந்த லைசின் என்ன பண்ணுதுன்னா, நம்மளோட இங்க பாருங்க ஸ்கின் அண்ட் டீத் நல்லா வச்சுக்கிறது. ஏன்னா ஸ்கின்னுக்கு நமக்கு எலாஸ்டின் அண்ட் கொலாஜன் வேணும். அது ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் நம்மளோட பற்கள்ல டூத் எனாமல்ல இது இருக்கு, அதனால இதையும் நல்லா வச்சுக்குது. அப்புறம் நம்ம ஃபேட்டி சப்ஸ்டன்ஸ் எல்லாம் சாப்பிட்டு அதை நல்லா டைஜஸ்ட் பண்ணி நமக்கு நெஞ்சு எரிச்சல், இன்டைஜஷன்ல இல்லாம பாத்துக்குது. அடுத்த அமினோ ஆசிட் பாத்தீங்கன்னா மெத்தியோனைன். இந்த மெத்தியோனைன் என்ன பண்ணுதுன்னா, ஸ்கின், ஹேர், நெயில்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நல்ல மெட்டலை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு ஹெவி மெட்டல்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணி பாடியை டீடாக்ஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது மெத்தியோனைன். அப்புறம் நமக்கு அடிக்கடி சசி சார் சொல்லுவாங்க இல்லையா, நம்ம பாடியில ஃபர்ஸ்ட் இந்த மெத்தியோனைன் அமினோ ஆசிட் உள்ள போயிடுச்சுன்னா இது ஹோமோசிஸ்டீன் அப்படிங்கிற நான் எசென்சியல் அமினோ ஆசிடா கன்வெர்ட் ஆகணும். இந்த ஹோமோசிஸ்டீன் நம்ம பாடியில நிறைய வேலைகளை பண்ணுது. ஆனா இது ஒரு சின்ன அளவுக்கு தான் இருக்கணும். அதிகமான அளவுல இது இருந்துச்சுன்னா நமக்கு கொழுக்கட்டிகள் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால இந்த ஹோமோசிஸ்டீன் என்னவாகணும், ஐதர் இந்த ஹோமோசிஸ்டீன் சிஸ்டீனா மாறணும், பாடிக்குள்ளார இன்னொரு நான் எசென்சியல் அமினோ ஆசிடா மாறணும். இல்லையா இது பேக் அகைன் மெத்தியோனைனா மாறணும். இந்த ரெண்டா மாறுறதுக்கும் நமக்கு விட்டமின் பி ரொம்ப முக்கியம். அதனாலதான் நமக்கு எப்பவுமே விட்டமின் பி லெவல நல்லா வச்சுக்கணும்னு சொல்றாங்க. சரிங்களா? ஓகே, அடுத்தது பார்த்தோம்னா அடுத்த அமினோ ஆசிட் வேலைன் அப்படிங்கிற அமினோ ஆசிட். இந்த வேலைன் என்ன பண்ணுதுன்னா, நம்மளோட மைண்டுக்கும் நம்மளோட மசிலுக்கும் கோஆர்டினேஷன், பிரெயின் என்ன ஆக்ஷன் சொல்லுதோ அது படிதான் நம்ம கை கால காசிக்கிறோம், ஓடுறோம், எல்லா வேலையும் பண்றோம். சோ இந்த ரெண்டு கோஆர்டினேஷனையும் ரொம்ப நல்லா வச்சுக்குது வேலைன். அப்புறம் மசில் growth, டிஷ்யூ ரிப்பேர் எல்லாத்தையும் பண்ணுது. அப்ப இந்த வேலைன் கம்மியா இருந்துச்சுன்னா நமக்கு இன்சோம்னியா அப்படிங்கிற புவர் ஸ்லீப்பிங் ஹேபிட்ஸ், டிப்ரெஷன், ஆன்சைட்டி எல்லாம் வரும். அப்புறம் இது மென்டல் அண்ட் மசில் growthக்கு ஹெல்ப் பண்ணுது இல்லையா, அதனால இது கம்மியா இருந்துச்சுன்னா மென்டல் ஃபங்க்ஷனை அஃபெக்ட் பண்ணுது. சரிங்களா? அடுத்தது ஃபினைல் அலனைன். இந்த ஃபினைல் அலனைங்கிற அமினோ ஆசிட் என்னன்னா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பாடிக்குள்ள போயிட்டு இது ஒரு நான் எசென்சியல் அமினோ ஆசிட் டைரோசினா மாறுது. இந்த டைரோசின் என்ன பண்ணுதுன்னா, நமக்கு ஹாப்பி ஹார்மோன்ஸ், டோபமைன், அப்புறம் நாரெபினெஃப்ரின் இந்த மாதிரி ஹார்மோன்ஸ் எல்லாம் செக்ரீட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது இந்த ஃபினைல் அலனைன். சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா லாஸ்ட் அமினோ ஆசிட் டிரிப்டோபான். இந்த டிரிப்டோபான் என்ன பண்ணுதுன்னா, குழந்தைங்களுக்கு growthக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஸ்லீப் அண்ட் வேக் சைக்கிள். நைட் நம்ம நல்லா தூங்குறோம்னா நமக்கு மெலட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோன் நம்ம பாடியில் நல்லா செக்ரீட் ஆகணும், அப்பதான் நல்லா தூங்கும். காலையில பாத்தீங்கன்னா செரட்டோனின் செக்ரீட் ஆச்சுன்னா நல்லா ஆக்டிவா முடிச்சுக்கிட்டு நல்லா இருக்கும். இது ரெண்டு சைக்கிளையும் நல்லா வச்சுக்கிறதுக்கு டிரிப்டோபான் ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் பாத்தீங்கன்னா விட்டமின் B3 எடுத்துக்கிட்டு இது டிஎன்ஏ ஃபார்ம் ஆகிறதுக்கே ஹெல்ப் பண்ணுது இந்த டிரிப்டோபான். அடுத்தது இந்த டிரிப்டோபான் கம்மியா இருந்துச்சுன்னா நம்ம பாடியில டிமென்ஷியாங்கிற ஒரு ஞாபக மறதிய டிசீஸ் வரதுக்கான சான்சஸ் அதிகம். இவங்க ஏஜ் பீப்புள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் எதுவுமே இருக்காது. சோ அதனால இந்த அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே நல்லா இருக்கிற புரோட்டீனை நம்ம எடுத்துக்கணும். மேல சொன்ன பழங்கள், காய்கறிகள் எல்லாமே எடுத்துக்குவோம். ஆனா இந்த அமினோ ஆசிட் எந்த அளவுல இருக்கணும்னு சொல்லி நமக்கு WHO, அதாவது வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், நம்ம எடுத்துக்கிற ஒவ்வொரு கிராம் ஆஃப் புரோட்டீன்லயும் எவ்வளவு மில்லிகிராம் ஆஃப் அமினோ ஆசிட் ஒன்னொன்னும் இருக்கணும்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இங்க பாருங்க, அந்த சார்ட்ல ஐசோலியூசின் பாத்தீங்கன்னா 25 கிராம்ஸ் இருக்கணும். இந்த மாதிரி ஒன்னொன்னோட அமௌண்ட்டும் கொடுத்திருக்காங்க. சோ நம்ம இந்த மாதிரி டெய்லியும் ஃபுட் எடுத்துக்கிறோமா, இந்த அளவுகள் அமினோ ஆசிட் இருக்கிற புரோட்டீனை டெய்லி எடுத்துக்கிறோமா அப்படின்றது நமக்கு தெரியாது. இப்ப இருக்கிற அவசர உலகத்துல ஏதோ ஒண்ணு நம்ம சில சமயம் நேத்து வச்ச குழம்பு ஃப்ரிட்ஜ்ல இருந்து அதையே சூடு பண்ணி சாப்பிட்டு போற காலம் இது. அதனால நம்ம உடம்ப கரெக்டா வச்சுட்டு இவ்வளவு ஃபங்க்ஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கரெக்டான புரோட்டீன் நமக்கு கிடைக்கணும். ஓகே, நல்ல புரோட்டீன் ஃபுட் சாப்பிட்டாலும் அதுக்கான துணை உணவுகள் வேணும்னு தேடும் போதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிறது
நம்மளோட நியூட்ரிலைட் ஆல் பிளான்ட் புரோட்டீன் பவுடர். இந்த புரோட்டீன் பவுடர் வந்து சோயா, அப்புறம் வந்து கோதுமை, மஞ்சள் பட்டாணில இருந்து எடுக்கிறாங்க. இதுல நமக்கு தேவையான அமினோ ஆசிட்ஸ் 9 எசென்சியல் அமினோ ஆசிட்ஸும் WHO ரெக்கமெண்ட் பண்ணிடுற அளவை விட அதிகமாவே இருக்கு. இங்க பாருங்க, ஐசோலியூசின் 25 mg வேணும்னா இங்க 39 mg இருக்குது, லியூசின் 66 mg இருக்குது. ஓகே, ஆனா ஒரே ஒரு அமினோ ஆசிட் நான் சொன்னேன் இல்லைங்க, மெத்தியோனைன் மட்டும் நியூட்ரிலைட்ல கம்மியா கொடுத்திருக்காங்க. ஏன் கம்மியா கொடுத்திருக்காங்க? நான் சொன்னேன் இல்லைங்களா, மெத்தியோனைன் அதிகமா பாடியில ஆச்சுன்னா கொழுப்பு கட்டிகள் வர ஆரம்பிச்சிருன்னு. அப்ப எந்த அளவுக்கு இதுல பார்த்து பார்த்து எவ்வளவு அழகா கொடுத்திருக்காங்க. அப்போ நம்ம இந்த ஒரு அதாவது நம்ம இந்த நியூட்ரிலைட் புரோட்டீன் பவுடரை டெய்லியும் 3 வேளைக்கும் குறைஞ்சது ஒரு ஸ்கூப்பாவது எடுத்துக்கணும். இந்த ஒரு ஸ்கூப் இதுதான் நியூட்ரிலைட் புரோட்டீன் பவுடர். சரிங்களா? இதுல ஒரு ஸ்கூப் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுக்குள்ளார ஒரு ஸ்பூன், இந்த பெரிய ஒயிட் ஸ்பூன் கொடுத்திருப்பாங்க, இதுலதான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ இதுதான் இந்த புரோட்டீன் பவுடர். இதுல நம்ம ஒரு ஸ்கூப் எடுத்துக்கிட்டீங்கன்னாவே இது வந்து ஒரு 10 கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீன். இந்த ஒரு ஸ்கூப் வந்து 10 கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீன் நம்ம பாடிக்கு கிடைக்குது. அப்ப நம்ம பாடிக்கு எவ்வளவு வேணும்? நான் வந்து 45 கிலோ வெயிட் இருக்கிறேன்னா எனக்கு டெய்லி 45 கிராம் ஆஃப் புரோட்டீன், நான் இதுல 4 ஸ்கூப் டெய்லியும் சாப்பிடணும். அப்படி இருந்தா எனக்கு இந்த பாடிக்கு தேவையான இந்த அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே என்னோட பாடிக்கு கிடைச்சிடும். அதனால மேல நேற்று பார்த்த எல்லா ஃபங்க்ஷன்ஸும் இன்னைக்கு பார்த்த அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே பாடிக்கு ஆல்மோஸ்ட் கிடைச்சிடும். இது கூட சத்தான உணவுகளையும் சாப்பிட்டீங்கன்னா நமக்கு எந்த ஒரு டிசீஸும் வராது, நம்ம வாழ்க்கையை ஆரோக்கியமா வாழலாம். சோ நீங்க அப்படியே புரோட்டீன் எடுத்துக்கணும்னா இந்த மாதிரி ஒரு ஷேக்கர் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ஷேக்கர் எடுத்துக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா சார், இந்த டெமோ மட்டும் ஒரு 1/2 செகண்ட் முடிச்சிடுறேங்க சார். இதுல பாத்தீங்கன்னா கீழே இந்த ஷேக்கர் வந்து ஆன்லைன்ல வாங்கினதுதான். இது பாத்தீங்கன்னா கீழே இந்த மாதிரி ஒரு இருக்கும். நீங்க ஆபீஸ் எல்லாம் போறீங்க, மத்தியானத்துக்கு புரோட்டீன் வேணும்னா இதுல ஒரு ஸ்கூப் இல்ல 2 ஸ்கூப் உங்களோட பாடி கண்டிஷன் தகுந்த மாதிரி நீங்க இதுல போட்டுட்டு போயிடலாம். இது கூடவே கொஞ்சம் நாட்டு சக்கரையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு போயிடலாம். ஆனா இது ட்ரையா இருக்கணும், ஈரமா இருக்கக்கூடாது. அப்புறமா இது பாத்தீங்கன்னா இதை இப்படி க்ளோஸ் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு இதை இப்படி ஓபன் பண்ணிக்கலாம். இந்த மேல இருக்கிறத இந்த மாதிரி ஓபன் பண்ணிட்டா இப்படி இருக்கும் உள்ளார. இதுல பாத்தீங்கன்னா கீழே இந்த மாதிரி மிக்ஸ் பண்றதுக்கு இப்படி இருக்கும். சோ இதுல நீங்க இந்த ஒரு ஸ்கூப் புரோட்டீன் பவுடர் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் வந்து தண்ணி கூட ஊத்திக்கலாம். நீங்க அதாவது நீங்க ஆபீஸ் போறவங்க பிளாஸ்க்ல நல்லா ஹாட் வாட்டர் எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சரி, தண்ணி ஊத்திட்டேன் நான் இதுல. அப்புறம் இதுல ஒரு ஸ்கூப் புரோட்டீன் எடுத்து பாருங்க, இதுல ஒரு ஸ்கூப் புரோட்டீன் எடுத்துட்டு இதுல போட்டுட்டு கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். பாருங்க, இது நாட்டு சக்கரை கொஞ்சம், உங்களுக்கு ஸ்வீட் வேணும்னா போட்டுக்கலாம், வேணாட்டு நீங்க டைரக்டா அப்படியே கலந்து கூட குடிச்சுக்கலாம். ஓகே, நல்லா டைட் பண்ணிட்டு இந்த இதையும் மேல லிட்டையும் க்ளோஸ் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 10-20 டைம்ஸ் மிக்ஸ் பண்ணீங்கன்னா போதும். மிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா புரோட்டீன் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது இதை அப்படியே எடுத்து நம்ம அப்படியே குடிச்சுக்கலாம். இதுல குடிக்கிற மாதிரி இருக்கு, பட் நீங்க வந்து இதுல ஊத்திட்டீங்கன்னா இங்க பாருங்க, நான் ஒரு 4 ஷேக் தான் பண்ணேன், கொஞ்சம் கூட கட்டி இல்ல, அப்படியே வந்திருக்கு. அப்படியே எடுத்து குடிச்சுக்க வேண்டியதுதான். இது வந்து குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், எல்லாருமே யூஸ், 1 வயசு குழந்தைங்கள்ல இருந்தே கொடுக்கலாம்னு சொல்றாங்க. சோ எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இது குழந்தைங்களுக்கு நிறைய புரோட்டீன் வேணும், அதனால நல்லா ஆரோக்கியமா கொடுங்க. அதே மாதிரி நீங்க வந்து காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலா கூட இதை எடுத்துட்டு போயிடலாம். இது எப்படின்னா நம்ம இதை இப்படி மிக்ஸ் பண்ணும்போது புரோட்டீனையும் ஃபைபரையும் போட்டு மிக்ஸ் பண்ணி குடிச்சிக்கலாம். இல்லைன்னா நீங்க ஒரு ஸ்கூப் புரோட்டீன் போட்டுட்டு மிக்சியில அப்புறம் கொஞ்சம் ஆப்பிள், பனானா எல்லாம் போட்டு கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டுட்டு அப்படியே நல்லா அடிச்சு ஸ்மூதி மாதிரி நல்ல பெரிய டம்ளர் குடிச்சு போயிட்டீங்கன்னா பிரேக்ஃபாஸ்டே வேண்டியதுல காலையில ஃபுல் வயிறு நல்லா ஃபுல்லாயிரும், மத்தியானம் வரைக்கும் பசிக்கவே பசிக்காது. சோ தேங்க்யூ, தேங்க்ஸ் எல்லாம். இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்டிருந்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ.